பாட்டது? மாமா வருவாகனும் அல்ல அது படுத்திருந்தேன். ஏ மாமா பாலாஜி மாமா மாமா வருவாகனும் அல்ல அது படுத்திருந்தேன். மாமாவை காணவில்லை. அப்புறம் மாமாவை மாடு மிதிச்சிருச்சு. ஐயா ஐத்தா மத்தலக்கார ஐத்தா சூப்பர்யா சூப்பர்யா. ஐத்தா வருவாகனு அகரமாக படுத்திருந்தேன். ஐத்தான காணவில்லை. ஐத்தானே ஆடு கடிச்சிருச்சு. தமிழக்காரர் இருக்கான்ல, தமிழக்கார சூப்பர் மனுஷனாச்சே. அவன் தாண்டி பொண்ணு பார்க்க வந்தேன். சரி ஆனா கட்டிக்கிறேன். ஏன் செட்டு லைட்லயே ஒழுங்கா வாசிக்க மாட்டேன். ஐயா ஐயோ. சரி அதுதான் அப்படி இருக்கேன்ட்டு சரி கேமரா மேன கட்டிக்கலாம்னு பார்த்தேன். ஏன் உன்னை அழகா படம் எடுத்து காமிப்பாரு. அழகா காட்டி என்ன புண்ணியம். செட்டு கண்ணி இருக்கான்ல, நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவனும் தாண்டி என்னை பார்க்க வந்தேன். சரி அவனையும் கட்டிக்கல. ஏன் மாப்பே ஒழுங்கா போட மாட்டேன். அப்புறம் யார் வந்தது? இந்த பழைய ஜோக்கு தங்கதோர இல்ல, ஆமா அவனும் தான் வந்தேன். ஐயா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமே. சூப்பர். நல்லா சிரிக்கலாம். ஜோக்கே பழசா இருக்கு. ஆறு மட்டும் வேதனை வேதனை. கடைசின்னு லைட் மேன் வந்தேன். அவரை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா பிரைட்டா இருந்திருக்கும். சிஸ்கா எல்இடி மாதிரி. ஆமா அப்ப என்னடா ஆச்சு? இங்க எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ரோலர் ஓட்டவன கட்டிக்கிட்டேன். சரி அவரை கட்டிக்கிட்டயா? தண்டி என்னது? மீசை தண்டி மீசை மீசை ஆள் தாண்டி முரடே. சரி பச்சை புள்ள. சரி கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே மறுவீட்டுக்கு ரோலர்ல வச்சு ஓட்டிட்டு போவேன்னு அடம் பிடிச்சிட்டேன். ஐயோ ஜாலியா இருந்திருக்கும். ஜாலியா தான் இருக்கும். நானும் பையன் ஏங்குறானேன்ட்டு ரோலர்ல ஏறி உட்கார்ந்துட்டேன். அது போகுது பாரு, கடக்காம் 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 கடக்காம். ஐயோ என்னைக்கு போய் சேர்றது? போகுது 6 மாசம் கழிச்சு நான் மறுவீடு போய் சேர்ந்தேன். சரியா போச்சு. மறுவீடு போறதுக்கு எத்தனை மாசம் ஆச்சு? புள்ள பேக்கிறதுக்கு எத்தனை மாசம் ஆகுதுன்ட்டு புடிங்க எடுத்து வந்துட்டேன். சரி விடாத. அதோட வந்தனா வந்தேன். ஊர்ல திருவிழா நடந்துச்சு. திருவிழாவா? ஆமா. சரி திருவிழாவில் ஒருத்தன் மைக் செட் கட்டியிருந்தான். மைக்கு மட்டுமா செட் பண்ண, என் மனசையும் செட் பண்ணிட்டேன். ஐயோ அவன் போட்ட ஒரு பாட்டில கலந்துட்டேனா. அது என்ன பாட்டு? உன் சிரிப்புலதான் முத்துதீரும் சத்தம் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்க தெரு போல இருக்குதடி, உன் கொழுந்து சத்தா மனசுல கும்மி அடிக்குதடி, உன் மலபி சத்தா வழி வட வசியம் பண்ணுதடி, சிரிப்புலதான் முத்துதீரும் சத்தம் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்க தெரு போல இருக்குதடி, கட்டி வச்ச மல்லிய கொடி முள்ளைய உன்னை மறக்க முடியல, தங்கராத ஜலைய வட்டு துணிய என் மனசு முடியல், குமார உங்காலத்தில் நானும் போக ஏங்குறேன், சாமி கிட்ட கூட நானும் அதுக்கு தவற கேட்கிறேன், சாமி என்ன வரம் கொடுத்தா சந்தோஷமா வாழுறேன், இல்ல இந்த பூமியில பூமிக்கே வரமாறுறே. சூப்பரா இருக்கு இந்த பாட்டு. நான் அவ்வளவு தாண்டி அத்தோட அவனுக்கு எனக்கு தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். சரி மைச்சதுக்காரன் பழக்க தோஷத்துல மைக்க புடிச்சு என்ன பண்ண? அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு? இன்று சரியாக 10 மணி அளவில் நீங்கள் ஆவல் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த முதலிரவு காட்சி அனைவரும் வருகை தந்து கண்டு கழித்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம் சொன்னானே. ஊரு போய் ஊரா உச்சந்திர வந்து உட்காந்துட்டாங்க. ஏண்டி இவனுக்கு தான் அறிவு இல்ல, வந்தவங்களுக்கு அறிவு இருக்க கூடாது. அப்படி போய் விளக்கு மாதிரி ஒரு சாத்தினேன். ஓடியே போயிட்டாங்க. அத்தோட புடிங்கி அடிச்சு ஓடியா வந்தாங்க. இங்க வந்துதான் நீங்க உன் வாழ்க்கையில நிறைய பேர் விளையாடி இருக்காங்கடி. நிறைய பேர் விளையாடி இருக்காங்கடி. எனக்கு தெரியாத விளையாட்டாடி. தண்ணி வண்டிக்காரன் இன்னும் காணோம். ஆமாடி. ஆமா என் வீட்ல ஒரு குடம் கூட தண்ணி இல்லடி. ஒரு குடம் கூட இல்ல. ஆமா தண்ணி வண்டிக்காரன் சமூகம். ஆமா அவனுக்கும் ஏத்து விட்டு புஷ்பாவுக்கும் ஏன் என்ன சொல்ற? இல்லடி, அவ கேட்டா மட்டும் 6 குடம் 7 குடம் கொடுப்பானா. ஆமா அப்படிதான் குடுக்குறானா. அம்மா கேட்டா ஒரு குடம் கூட கொடுக்கறதுக்கு முக்குறான். அது போகட்டும். கடக்க போதால வந்துச்சுல சரோசா பாட்டி. ஆமா அந்த சரோசா பாட்டி இருக்குல்ல, ஆமா பாலாஜிக்கு மகேஷுக்கு 1.5 சவரன்ல செயின் எடுத்து போட்டுச்சான். அதனாலதான் அதை உள்ள விட்டாங்களாம். அது போன கதை தெரியாதே. இவங்க 2 பேருக்கு 1.5 சவரன்ல எடுத்து போட்டுச்சே. கைரட்டுக்கு ஒரு காப்பவங்க எடுத்து போடக்கூடாது. கடுப்புல வெளியே ராட்டிட்டான். அதுதான் சங்கதி. இந்த ஆதிப்பையிலுக்கு இருக்கிற அறிவு உடந்த கிளவிக்கு இல்லடி. ஏன் அப்படி சொல்ற? ஆதிப்பை அப்பப்ப சிகரெட் வாங்கி கொடுத்து டைரக்டா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான்ல. இந்த கிளவி அப்பப்ப ஏதாவது கவனிச்சிருந்தா பையனோட வரைக்கும் வந்து பாரா இல்லையா? ஆமா வந்திருக்கலாமே. இந்த கதை நமக்கு எதுக்கடி? நமக்கு எதுக்கடி ஊரு கதை? நம்ம வந்தது வேலை. பேச மாட்டேன். என் வேலை உண்டு. ஆமாடி, வேற இது மாதிரி ஏதாவது சங்கதி வச்சிருக்கியா? சங்கதி